திருப்பாவை 6ஆம் பாடலில் ஆண்டாள் மற்றொரு கோபிகையை விழிக்க அழைக்கிறாள். உழைத்துக்கொண்டே பகவானை தேடும் கோபிகைகளின் ஆசையை வெளிப்படுத்தும் பாடல் இது. ஆண்டாள் கிருஷ்ணனின் திவ்ய லீலைகளையும் அவன் அழகிய தெய்வீக தோற்றத்தையும் இந்த பாடலின் வழியாக விவரிக்கிறார். புள்ளும் சிலம்பின காண் புள்ளரையன் கோயிலில் வெள்ளை விழி சங்கின் பேரரவம் கேட்டிலையோ. பிள்ளாய் எழுந்திராய் பேய் முலை நஞ்சுண்டு கள சகடம் கலக்கழிய இக்காலோச்சி வெள்ளத்தரவில் துயிலமர்ந்த வித்தினை உள்ளத்து இக்கொண்டு முனிவர்களும் யோகிகளும் மெல்ல எழுந்து அறி என்ற பேரரவம் உளம் புகுந்து குளிர்ந்தேலோர் எம்பாவாய். புள்ளும் சிலம்பின காண் பறவைகள் காலையில் நாஞ்சிலம்பத்துடன் பாடுகின்றன. இது பகலின் ஆரம்பத்தை அறிவிக்கிறது. பறவைகளின் குரல் இயற்கையின் தூண்டுகோலாக மனிதர்களுக்கு விழிப்புணர்வை கொடுக்கின்றது. புள்ளரையன் கோயிலில் வெள்ளை விழி சங்கின் பேரரவம் கேட்டிலையோ. கிருஷ்ணன் தங்கியுள்ள கோயிலில் வெள்ளை நிறமுடைய சங்கத்தின் ஒலி எழுப்பப்படுகிறது. இந்த சங்கம் பகவான் விஷ்ணுவின் பஞ்சஜன்யத்தை சுட்டிக்காட்டுகிறது. சங்கத்தின் பெரும் ஒலி பகவானின் எழுச்சியை குறிக்கிறது. பக்தர்கள் குழு ஒன்று அந்த கிருதனையை முற்றும் ஆனந்தத்துடன் ஒலிக்கிறார்கள். பிள்ளாய் எழுந்திராய். ஆண்டாள் மற்றொரு கோபிகையை அழைத்து தூக்கத்தை துறந்து எழுந்திரு என்று வலியுறுத்துகிறாள். இது அடக்கமான தொனியில் அமர்ந்தும் மற்றவர்களை செயல்பட தூண்டும் அழைப்பாகும். பேய்முலை நஞ்சுண்டு. குழந்தை கிருஷ்ணன் பூதனா பேய்முலை எனும் ராட்சசியின் விஷமுள்ள பாலை உண்டு அவளை கொன்றான். இது கிருஷ்ணனின் குழந்தை பருவ வீரத்தை சுட்டிக்காட்டுகிறது. தீமைக்கு எதற்கும் இடமில்லை என்பதையும் அடையாளப்படுத்துகிறது. கள்ளச் சகடம் கலக்கழிய காலோச்சி. சகடாசுரன் சகடமாக மாறிய அசுரன் மீது தனது காலால் தாக்கி கிருஷ்ணன் அவனை அழித்தார். கிருஷ்ணன் தன் ஆற்றலால் பெரிய தடைகளையும் எளிதில் முறியடிக்க முடியும் என்பதை குறிப்பிடுகிறது. வெள்ளத்தரவில் துயிலமர்ந்த வித்தினை. ஆதிசேஷன் எனும் பாம்பின் மீது துயில் கொள்ளும் பகவான் விஷ்ணுவை குறிப்பிடுகிறது. இது பிரபஞ்சம் தோன்றுவதற்கும் வளர்வதற்கும் அடிப்படையான வித்தாக கருதப்படும் விஷ்ணுவின் நிலையை உணர்த்துகிறது. உள்ளத்து கொண்டு முனிவர்களும் யோகிகளும். முனிவர்கள் மற்றும் யோகிகள் தமது மனதில் பகவானின் தெய்வீக உருவத்தை உறுதியாக வைத்துக்கொண்டு தவம் செய்கிறார்கள். இதுவே மனக்குளிர்ச்சி, ஆன்மீக நிலைத்தன்மை மற்றும் சமாதானத்துக்கான வழியாகும். மெல்ல எழுந்து அறி என்ற பேரரவம். யோகிகள் தங்கள் தியானம் முடிந்து அறி எனும் திருப்பெயரால் பகவானை போற்றுகின்றனர். இது பக்தி உணர்வின் ஆழ்ந்த வெளிப்பாடாகும். அறி என்பது பகவானின் ஒரு திருப்பெயர். அதைச் சொல்வது வினை நிவர்த்திக்கும் சக்தியாகும். உளம் புகுந்து குளிர்ந்தேலோர் எம்பாவாய். அந்த பக்தி உணர்வு நம் மனதில் நுழைந்துவிடும் போது அது நமக்கு நிம்மதியையும் ஆனந்தத்தையும் தருகிறது. இது மனித வாழ்வின் இறுதி இலட்சியத்தை உணர்த்தும் கருத்தாகும். பறவைகள், சங்கம், முறைப்பாடுகள் all our nature is way of calling us to a higher purpose. கோபிகைகள் ஒன்றிணைந்து கிருஷ்ணனை தேடுவதால் குழுவாக தொண்டாற்றுவதன் முக்கியத்துவம் பேசப்படுகிறது. கிருஷ்ணனின் லீலைகள், பூதனா மற்றும் சகடாசுரனின் அழிவு போன்ற நிகழ்ச்சிகள் கிருஷ்ணனின் தனித்துவமான வீரத்தையும் தெய்வீகத்தையும் காட்டுகிறது. யோகிகள் மனதில் பகவானை தியானம் செய்வதைச் சொல்லி மனத்தை ஒரு இடத்தில் நிலை நிறுத்துவதின் அவசியத்தை உணர்த்துகிறது. பகவானின் திருப்பெயரால் ஆன்மீக மகிழ்ச்சி பெறலாம் என்பதைச் சொல்லுகிறது. இந்த பாடல் பக்தர்களை புனிதமான எண்ணங்கள் மற்றும் நல்ல செயல்களின் வழியில் நடத்துகிறது. தியானத்திலும் திருப்பாடுகளை பாராயணம் செய்தல் மன அமைதி மற்றும் ஆன்மீக வளர்ச்சிக்கு உதவுகிறது. இந்த பாடலின் வார்த்தைகள் ஒவ்வொன்றும் தெய்வீக பொருளை உடையவை. இதை தினமும் பாராயணம் செய்தால் உள்ளத்தில் ஆனந்தமும் அமைதியும் தோன்றும். இந்த பாடல் பக்தியின் மூலமாக உலகத்தை நோக்கும் பார்வையை வெளிப்படுத்தும் பக்தியின் அழகிய வடிவமாகும். எம்பாவாய் எனும் அழைப்பால் நம்மையும் ஆண்டாள் தன்னைப் போல பக்தியின் பாதையில் அழைக்கிறாள். மார்கழி மாதத்தில் திருப்பாவையின் ஒவ்வொரு பாடலையும் பின்பற்றி இறைவனை வழிபடுவது ஆழ்ந்த ஆன்மீக அனுபவத்துக்கு வழி செய்கிறது.